பிரம்மாக்கு 4 குமாரர்கள் இருந்தாங்கன்னோ, அதாவது மைண்ட் பார்ன் சன்ஸ் ஆஃப் பிரம்மா. நம்ம சிவன வந்து அப்ரோச் பண்றாங்க. யோகா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுக்குறதுக்காக. சிவன் வந்து இங்க இன்னொரு ரூபமா தக்ஷணாமூர்த்தியாவும் இருக்காரு. ஸோ அவர் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சமாதி. ஸோ இந்த சமாதி, இந்த சுப்ரீம் சைலன்ஸ் வந்து அவர் என்டர் ஆகும்போது வேர்ட்ஸ்னால சொல்லல. அவர் வந்து அந்த சைலன்ஸ்லயே கம்யூனிகேட் பண்றாரு. அதுதான் அந்த சமாதி நிலை. இது இன்னுமே வந்து ஒரு ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யோகத்தின் கடைசி நிலையான சமாதி நிலையை உபதேசிக்க வேண்டிய கட்டத்தில் அவர் சொல்லற மௌனமாகி சமாதியில் ஆழ்ந்து அந்த நால்வரையும் கூட சும்மா இருத்தல் நிலையில், சமாதி நிலையில் இருக்க செய்தார். அதாவது அவர் சொல்லற ஒன்றும் பேசாமல் இருந்து அவர்களை சும்மா இருங்கள் என்று சொல்லாமற் சொல்லி மௌனமாக ஆக்கி சமாதி நிலையை அடைய வைத்தார். அவர்களுக்கு வார்த்தைகளால் பேச்சால் எவ்வித உபதேசமும் செய்யாமல் அச்சமாதி நிலையை அனுபவிக்க வைத்தார். சமாதி நிலை என்பது ஆழ்ந்த மௌன நிலை. சொற்களால் எவ்வித உபதேசமும் செய்யாமல் அவர்களையும் சமாதி நிலை எய்த வைத்தார். எப்படி அவர் சொல்லாமல் சொல்லி சமாதி நிலையை வெளிப்படுத்தினார் அல்லது அனுபவிக்க வைத்தார் என்பது ஆன்மீகத் துறையில் ஒரு மிகப்பெரிய மர்மம்தான். அம்மாவோட புதல்வர்களா சொல்லப்படுறவங்க வந்து they are highly pure souls, அதாவது untainted by worldliness, who are ready to attain samadhi. ஆனா இந்த சீக்கர், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சாதனால இருக்கிறவங்க வந்து they are still not fit to experience the actual samadhi. குரு வந்து அந்த சீக்கரோட மைண்ட்ல என்டர் ஆகி அந்த சும்மா இருத்தல் அப்படின்றத வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொடுக்குறாரு. இது ஒரு டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேஜ்ல அந்த சீக்கர் வந்து he loses the consciousness of his body, surroundings, phenomenal world. He is not aware of anything. பொருள் ஒன்றும் அறிந்திலேன். அவர் இவ்வாறு அவனை ஒரு சமாதி நிலையை தற்காலிகமாக அனுபவிக்க வைக்கிறார். அவ்வாறு செய்வதுடன் என்றலும் அவனுள் என்னதான் நடக்கிறது, சாதகன் தன் உடல், சுற்றுப்புறம், பரந்த உலகம் ஆகியவற்றை பற்றிய உணர்வை இழந்து விடுகிறான். உலகில் உள்ள பொருள்கள் எதுவும் அவனுக்கு தெரியாது போகின்றன. பொருள் ஒன்றும் அறிந்திலன். அப்போ இறை உணர்வு ஜீவ உணர்வில் புகுந்து அதை மேற்கொண்டு விடுகிறது. அதாவது கற்பிப்பவரும் கற்பவனும் இரண்டர கலந்து வேறுபாடுகளற்று ஒன்றாகி இருக்கின்றனர். எனவே சுருங்கக் கூறின், குரு தன்னில் தானே சமாதியில் ஆழ்வது சொல்லல, மௌனமாக அறிவுரை சொல்ல. So he did not tell the disciple to be silent or quiet. It is not a verbal instruction, nor even a thought transference. It is a mysterious spiritual happening, a process of the self, by the self, through the self. The Lord or Guru reveals himself as a seeker's self. It is an act of divine grace and not attained by mere human effort. பரம்பொருளாக குரு ஒருவரின் ஜீவனின் நெஞ்சத்தில் பேரமைதியாக பரமாத்ம உணர்வாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, சொல்லற்ற செய்து கொள்வது. அதே சமயம் ஜீவாத்மா உணர்வு அதில் ஈர்த்து கொள்ளப்பட்டு மௌனம் ஆதல் அல்லது சும்மா இருத்தல், உடனே உலக உணர்வு இல்லாமல் போவது, பொருள் ஒன்றும் அறிதல் இல்லாமை ஆகிய இம்மூன்றும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. இது செம்மான் மகளை திருடும் திருடன். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வள்ளி எப்படி அவரு முருகன் வந்துட்டு அந்த எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல போய் அவளை மீட் பண்ணாரோ, அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, புலன்களும் மனமும் சும்மா இருக்கும் நடு இரவு போன்ற வேளைகளில் முருகன் வந்து அந்த சமாதி நிலை அனுபவத்தை வெளிப்படுத்துவார். அதே போல குருவானவர் பரம்பொருள் சாதகனின் நெஞ்சத்திற்குள் நுழைந்து அதை கவர்கிறார். சமாதி நிலை அனுபவத்தை நடு இரவு வேளையில், அதாவது புலன்களும் மனமும் சும்மா இருக்கும் நடு இரவு போன்ற வேளையில் தருகிறார். Indeed, Lord is the greatest and real stealer as he snatches away the hearts of devotees. So வள்ளி வந்து ஜீவாத்மன்னு, அப்போ with the soul aspiring for communion with the God. When the jiva is determined to attain the Lord and engages itself in earnest sadhana, the Lord tests the jiva in a variety of ways and finally gives assurance by the way of inner spiritual experience and conviction of accepting the soul, as he did in the case of Valli. Highest secret இங்க என்ன ரிவீல் பண்றாங்கன்னா, the awakening of the higher spiritual consciousness.
அதாவது இந்த கடவுளோட தோற்றம் appearance of the Lord is possible only when the outgoing tendencies of the senses and externalizing nature of the mind and the objectifying character of the consciousness are withdrawn and centered in the heart, which is the abode of the self. குரு வந்து இந்த கிளிம்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அவரோட ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி கொடுக்குறாரு. த பேஃப்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் நான் டியூவல் அவேர்னஸ். ஸோ ஹவு டிட் யூ டூ திஸ்? நாட் பை எனி வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பட் பை சைலன்ஸ். சொல்லற ஹீ மேடும் பி சைலண்ட். சும்மா இரு என்றலுமே ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் அம்மா. ஹீ நியூ நத்திங் ஆஃப் திஸ் ஃபினாமினல் வேர்ல்ட். பொருள் ஒன்றும் அறிந்திலனே. நெய்தர் ஹிஸ் பாடி நார் எனிதிங் ஆஃப் திஸ் objective world. But then what did he experience? That he himself gives out in the next verse when he returns to the normal consciousness. That the experience was given by the Lord himself in the form of a guru, was also revealed to him in that state. What a wonder!